சாக்லேட் பாயா ஸ்டார்ட் பண்ணி இப்போ நேஷனல் அவார்ட் வாங்கின மாதவனை பற்றி தெரியாத ஃபேக்ட்ஸ். ஃபேக்ட் நம்பர் 1, ஆர்மி ஆஃபீஸர் ட்ரீம். மாதவனுக்கு ஆக்டர் ஆகணும்னு ஆசையே இல்லை. அவரோட ட்ரீம் ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும்னு தான் இருந்துச்சு. என்சிசி கேடட்ல இருந்து ராயல் கனடியன் ஆர்மியில் ட்ரெயின் பண்ண கூட சான்ஸ் கிடைச்சது. ஃபேக்ட் நம்பர் 2, பப்ளிக் ஸ்பீக்கிங் சாம்பியன். என்சிசியில் இருந்த டைமில் பெஸ்ட் என்சிசி கேடட் இன் மகாராஷ்டிரா அவார்டு வாங்கினார். அதுவும் இல்லாமல் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ட்ரெயின் எடுத்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண கனடாக்கு போயிட்டு வந்தார். ஃபேக்ட் நம்பர் 3, லவ் ஸ்டோரி இன் த கிளாஸ். மாதவனோட லவ் ஸ்டோரி ரொம்ப ஸ்வீட். அவர் பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்க போது தான் அவங்க வைஃப் சரிதா பெர்ஜியை மீட் பண்ணாரு. அதுவும் சரிதா மாதவனோட ஸ்டூடெண்டா இருந்தாங்க. ஃபேக்ட் நம்பர் 4, சீரியல் டெபியூட். தமிழ் சினிமாவில் அழைப்பா இதுதான் அவரோட பிரேக் த்ரூ. ஆனால் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே அவர் ஹிந்தி டிவி சீரியல்ஸில் நடிச்சார். ஜி டிவியில் பென்னகி அப்படி பார்த்துன்னு ஒரு பாப்புலர் சீரியலில் நடிச்சார். ஃபேக்ட் நம்பர் 5, டைரக்ஷனல் டெபியூட். மாதவன் ஒரு டைரக்டரும் தான். ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட் படத்துல அவரே டைரக்டரா, ரைட்டரா, ப்ரொடியூசரா, ஆக்டரா 4 வேலையும் பார்த்தாரு. அந்த படத்துக்கு தான் நேஷனல் அவார்டும் கிடைச்சது. மாதவனோட இந்த இன்ஸ்பைரிங் ஜேர்னியை நீங்க அட்மையர் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல மேடின்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.